அப்ப நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்தாலும் ரட்சிப்பின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படணும். அப்ப வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து நான் படிக்கணும். கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளணும். சகையின் வீட்டிற்கு சென்றவர் என்னுடைய வீட்டிலும் நிரந்தரமாய் தங்கியிருக்கும்படியாக என்னுடைய வீடு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வீடாய் காணப்படணும். பிள்ளைகள் வேத புஸ்தகத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறும். அப்ப என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் படிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்து விடுவார். எந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்கிற நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அப்ப சகையை வீட்டில், ஐயா நான் உன் வீட்டில் வந்து தங்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் அழைத்து கொண்டு போனான். இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலும் வந்து தங்கும்படியாக வாஞ்சிக்கிறார். காரணம் என்ன? வேதத்தை எந்த வீடு ஆராய்ந்து பார்க்கிறதோ அந்த வீட்டில் அவர் நிரந்தரமாய் தங்கி இருப்பார்.